ஐயனார் துணையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். கஸ்தூரியும் தனசேகரனும் பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு பரபரப்பா வந்த சொந்தங்களை எல்லாம் பார்த்து பார்த்து கவனிக்கிறாங்க. சொந்த பந்தங்கள்லாம் வந்து நிறைஞ்சு இருக்கு வீடு. அவங்கள பார்த்து சொல்றாங்க, "காலாலத்துல எல்லாரும் தூங்குங்க. காலையில நேரத்திலே வந்து நம்ம கோயிலுக்கு பொண்ண அழைச்சிக்கிட்டு போணும்." அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு, "நீ போய் அவங்கள கவனி" அப்படின்னு சொல்லிட்டு, தனசேகரன் "நான் இங்கே உள்ளவங்கள கவனிச்சுக்கிறேன்" அப்படின்னு சொல்லி 2 பேரும் பரபரப்பா அவ்வளோ சந்தோஷம் முகத்துல, "விடிஞ்சா மகளுக்கு கல்யாணம்" அப்படின்ட்டு. இங்கே சோழன் வந்து சொல்கிறாரு நிலாட்ட, "நிலா நம்ம வந்து கோயிலுக்கு போவோமாங்க நாளைக்கு முருகன் கோயிலுக்கு" அப்படின்னவும், "ஏங்க அங்கே தானே நிலாவுக்கு இது கார்த்தியாவுக்கு கல்யாணம், எதுக்குங்க அந்த நேரம் போய் நம்ம போக, அதை போய் பார்த்து நமக்கு மனசு கஷ்டப்படவா" அப்படின்னு சொல்லவும், "இல்லைங்க நம்ம போயே ஆகணும்" அப்படிங்கிறாப்புல. "எதுக்குங்க போகணும்னு இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறீங்க, அன்னைக்கு அப்படி தான் நிச்சயத்துக்கு போனீங்க, இன்னைக்கு எதுக்கு" அப்படின்னு சொல்லவும், "இல்லைங்க அன்னைக்கு கூட நீங்கள் மாப்பிள்ளை பார்க்க போகிறோம் தானே போனீங்க, இன்னைக்கு எதுக்கு கல்யாணத்துக்கு" அப்படின்னு கேட்குறாங்க நிலா. "இல்லைங்க நான் ஒரு மனசில் ஏதோ படுது, இந்த கல்யாணம் நடக்காதுன்னு எனக்கு தோணுது" அப்படின்னவும், "என்னங்க சொல்கிறீங்க" அப்படின்னவும், "ஆமாங்க பையனை பார்க்கையில அப்படி ஒன்றும் நல்லவனா தெரியலை, இந்த கல்யாணம் நின்றும் தான் எனக்கு தோணுது" அப்படிங்கிறாப்புல. "அப்படியா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. "அப்போ என்ன நம்ம போனாப்புல எப்படி இந்த கல்யாணம் நின்றுமா" அப்படின்னவும், நிலா சொல்கிறாங்க, "இவ்வளோ தூரம் கல்யாணம் வந்துருச்சு, விடிஞ்சா அந்த பொண்ணுக்கு கல்யாணம், இந்த நேரத்தில் வந்து எப்படிங்க கல்யாணம் நின்றும் சொல்கிறீங்க" அப்படின்னு சொல்லவும், "வாங்களேன் நம்ம நேரில் தான் போய் பார்ப்போமே" அப்படிங்கிறாப்புல. "ஏதோ நீங்கள் பிரச்சனை பண்ணணும்னு இருக்கீங்க" அப்படின்னும், "அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான்லாம் போய் பிரச்சனைலாம் பண்ண மாட்டேங்க, நீங்கள் வாங்குங்க" அப்படின்னு சொல்லவும், "சரி" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி நாளை கல்யாணத்துக்கு போவோம்" அப்படின்னு சொல்கிறாங்க நிலா. இங்கே பொண்ணு மாப்பிள்ளையை அழைச்சிக்கிட்டு கோயிலுக்கு வர்றாங்க. வந்து ஐயர் வந்து மந்திரம் சொல்லி தாலி எடுத்து கொடுக்குறாங்க. தாலியை தாம்பாளத்தில் வச்சு எல்லாரும் தொட்டு கும்பிட்டு தாலி கட்ட போகிறாரு மாப்பிள்ளை. அந்த நேரம் பார்த்து ஒரு பொண்ணு வந்து வேகமாக வந்து, "கல்யாணத்தை நிறுத்துங்க" அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. உடனே எல்லாரும் வந்து திரும்பி பார்க்குறாங்க. மாப்பிள்ளை அப்படியே வந்து அந்த தாலியை தட்டில் வச்சுட்டு எந்திரிச்சிடுறாரு. "யாரும்மா நீ" அப்படின்னு சொல்லிட்டு சதீஷுடைய அம்மா அப்பா வந்து கேட்குறாங்க. "என்ன கல்யாணத்துக்கு வந்து பிரச்சனை பண்ணணும் வந்திருக்கியா, நீ யார்" அப்படின்னு கேட்குறாங்க. "ஏங்க நான் யாருங்கிறத அந்தா உங்கள் மகன் இருக்கார்ல அவரை கூப்பிட்டு கேளுங்க, அவர் சொல்லுவார்" அப்படின்னு சொல்லவும், "என்ன" அப்படின்னு சொல்லிட்டு, "டேய் சதீஷு இந்த பொண்ணு என்னடா சொல்லுது" அப்படின்னு சொல்லவும், உடனே சதீஷும் எந்திரிச்சு சொல்கிறாரு, "அம்மா நான் லவ் பண்ண பொண்ணு இந்த பொண்ணு தாம்மா, இந்த பொண்ணை நீங்கள் கட்டிக்கிறக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, அந்த பொண்ணே தான், இதைத்தான் நான் வந்து 2 வருஷமாக லவ் பண்ணேன்" அப்படின்னு சொல்லவும், "என்னடா சொல்கிற" அப்படின்னு சொல்லவும், "ஆமாம் இதைத்தான் நான் கல்யாணம் பண்ண போகிறேன்" அப்படின்னு சொல்கிறாப்புல. "ஏண்டா எவ்வளோ நெஞ்சழுத்தம் உனக்கு" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கையில் கஸ்தூரிக்கு ஒன்றுமே ஓடலை. "என்ன இந்த பையன் இப்படி சொல்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்குள்ளே 2 போலீஸும் வந்து அவங்க பின்னாடியே கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அவங்கள வந்து விசாரிக்கிறாங்க. விசாரித்ததும் சதீஷ் சொல்கிறாப்புல, "இல்லைங்க இந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ண போகிறேன்" அப்படின்னு சொல்லவும், மாப்பிள்ளையுடைய அம்மா அப்பா, "இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்காது, நீ வந்து அந்த பொண்ணு கழுத்தில் தான் தாலி கட்டணும்" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. "அதெல்லாம் முடியாதும்மா, நான் எவ்வளவோ உங்கள்கிட்ட முன்னாடி சொல்லி பார்த்தேன், நீங்கள் கேட்கல, எனக்கு வேறு வழி தெரியலை, இந்த மாதிரி வந்து எல்லாத்துக்கும் முன்னாடி தாலி கட்டினா தான் உங்கள்கிட்ட முடியும்னு சொல்லி தான் இந்த ஏற்பாடை நான் தான் பண்ண சொன்னேன், நான் தான் இந்த பொண்ணை வந்து போலீஸையும் கூட்டிகிட்டு வர சொன்னேன்" அப்படின்னு சொல்லிடுறாரு. வேறு வழி இல்லாமல் அவங்க அம்மா அப்பா அவனை ரொம்ப திட்டுறாங்க சதீஷை. "எங்கள் மனசு எவ்வளோ கஷ்டப்படும்னு நினச்சி கூட பார்க்கலையேடா, நேற்று வந்து உனக்கு பெருசாக போயிட்டாளா" அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. "அம்மா நான் வந்து மனசில் பட்டதை உங்கள்கிட்ட நேரடியாக வந்து சொன்னேன், இந்த பொண்ணை கட்டி வைங்கன்னு, வசதி கம்மி, அதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு நீங்கள் தான் சொன்னீங்க, எனக்கு வேறு வழி தெரியலை" அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு கார்த்தியா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா தாலி கட்டுற வரையும் அவங்க உயிர் அவங்ககிட்ட இல்லை, இந்த நிமிஷமே நம்ம உயிர் போயிடக்கூடாதா, இன்னொருத்த கையில் நம்ம தாலி வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசு கடந்து துடிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த நேரம் பார்த்து கல்யாணம் நிற்கவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதை கொஞ்சம் கூட சோழனும் நிலாவும் அங்கே வந்திருப்பாங்க. நிலா வந்து சோழன் சொன்ன மாதிரியே நடந்துக்கிட்டு இருக்கே அப்படின்ட்டு நிலாவுக்கு இதை பார்த்துட்டு என்ன ஒரு பக்கம் சந்தோஷப்படுறதா, இல்லை எப்படி சோழன் இதை கணிச்சாரு அப்படின்ட்டு சோழனை ஒரு மாதிரியாக பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. "பார்த்தீங்களா" அப்படின்னு காலரை தூக்கி விட்டுக்கிட்டு இருக்காரு சோழன். இங்கே கஸ்தூரி ருத்ரதாண்டவம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. "எப்புட்றா இவ்வளோ இதுக்கு முன்னாடியே நீ சொல்லியிருக்கலாம்லடா, என் பொண்ணு வாழ்க்கையே கெடுத்துட்டியேடா, மணவரை வந்து தாலி கட்டுற வரையும் வந்து நீ என் பொண்ணை எவன்டா கட்டுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளைய சட்டையை பிடிச்சி இழுக்க போகிறாங்க. அந்த நேரத்தில் போலீஸ்காரங்க வந்து, "அம்மா இனிமேல் உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது, உங்கள் பொண்ணு காலத்தில் அவர் தாலி கட்டலை, இப்போ தாலி கட்ட போகிறது இந்த பொண்ணு காலத்தில், அவங்க 2 பேருமே மேஜர், நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு முன்னாடியே எல்லாத்துக்கும் முன்னாடியே தாலி கட்டுறாப்புல சதீஷு. அந்த பொண்ணுக்கு தாலி கட்டவும் அவங்க அம்மா அப்பா, "நீ மகனும் இல்லை, நான் வந்து உங்களுக்கு அம்மா அப்பாவும் இல்லை,
இனிமேல் வந்து என் மூஞ்சிலே முழிக்காதடா அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ் அம்மாவும் அப்பாவும் போயிடுறாங்க. கஸ்தூரி ஓன்னு ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சுறாங்க. என் பொண்ணுடைய வாழ்க்கை இப்படி போச்சே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரம்தான் கார்த்தியா தைரியமாக எந்திரிச்சு போலீஸ்காரங்க பக்கத்தில் இருக்கவும், இங்கே பாருங்க, எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை. நானும் வந்து எங்கள் மாமா பையனை தான் விரும்புகிறேன். அவரைத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிற போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல கஸ்தூரியும் தனசேகரனும். இதை கேட்டு சோழனும் நிலாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க.